புரியுதாப்பா? புரியுதா? ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே இவன் தொட்டது தொடங்கும். நிலையான தொழில் வளத்தோடு நடக்கும். நல்லா புரிந்து கொள்ளும். அதிலிருந்து 6 மாதங்கள், ஜூன்லேருந்து 6 மாதம் கழித்து தான் திருமணம் நடக்கும். அதுக்கிடையில் நீங்கள் தலைகளை தவம் இருந்தாலும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் 1.25 ஆண்டுகளுக்குள் சில கோடிகளை பெற்று மகிழ்ச்சி மிகுந்த மனைவியை அடைந்து முதல் பிள்ளை ஆண் பிள்ளையை பெற்று இந்த உலகில் ஆனந்தம் பெறுவான். வெற்றியடைவாய் மகனே, வாழ்க. சர்வசகத்தோடு வாழ்வாய், சகல ரட்சகமாக இருப்பாய். பெங்களூர் எல்லை ஒரு பக்கத்து காது சரியில்லைன்னு கேட்டு வந்தவன். அண்ணா வணக்கம். சோவர் கீழே கால்வா மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ. இன்னொரு தரம் கால் வந்துட்டாப்பா. ஏய் மணி எத்தனை? உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போனேன். சாமி, நான் தொழில் பார்க்குறேன், பணம் பார்க்குறேன், ஆனால் என் பொண்டாட்டி என் பிள்ளைகள் எல்லாரும் என்கிட்ட நெருக்கமாக இல்லாமல் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியணும் ஐயான்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. பார்த்தியா? அதுக்கு யாரும் மண் செய்வனையெல்லாம் வைக்கலப்பா, வீணா நீ குழம்ப வேண்டாம். இப்போதைக்கு கிரகங்கள் கொஞ்சம் சரி கிடையாது, மாறிக்கொள்ளக்கூடிய நேரம் வருது. உன் கடனை தீர்த்து தரேன், பிள்ளை குட்டிகளை மகளமாக வாழ வைக்கேன். கால் வந்துட்டு வா. ஹரி ஓம் ஐயம் கரியம் சௌகரியம் ஸ்ரீ நமச்சிவா. இந்தா உன்னுடைய வீட்டில் வச்சு என்னையை நினச்சி கும்பிடு. நிறைய பணம் கிடைக்கும். பைரவர் தான் உனக்கு குலதெய்வம், பத்திரகாளி பெண் தெய்வம். கும்பிட்டு வா. ஓராண்டுக்கு பிறகு வீடு கிடைக்கும். அதுவரை நீ பொறுமையோடு இருக்கணும், சிந்தாமல் கொண்டு போ. வெற்றி அடைவா. கூப்பிடுமா வீட்டுக்காரர. என்ன வேணும்? காலில் விட்டு வாங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு. என்ன வாங்க, எங்கிருந்து வந்திருக்கு? யாரு? உடனே கூப்பிடு. சரி உட்காருங்க. வா. நான் இன்னைக்கு உத்தரவுக்கு வைங்க. சிவாங்க வாடா, உத்தரவுக்கு வாங்கி வைக்கலாம். இன்னும் 2 தரம் காலில் வந்துட்டு வாங்க. ஐயா, உன்னடியார்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க? 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஊரில் இருந்தீங்க? உங்களுக்கு வயசு எத்தனை? 35ஆ? அப்போ 15 வயசில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க? திருவண்ணாமலை. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் முன்னோர்கள் வேறு இடத்துல வாழ்ந்துருக்காங்க. அங்கே இறந்து போகிற ஒரு பெண் வந்து குலதெய்வமாக இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு உங்கள் இருக்க இடத்துல பச்சையம்மன் கன்னிமாராமன் இருக்காங்களா? முனீஸ்வர சாமி இருக்காரா? கால் வந்துட்டு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். குழந்தை வரம் கொடுக்கலாம் அப்படின்னு உத்தரவாயிடுது. ஃபோனை ஆஃப் பண்ணுங்க. முதல்ல இடையில ஃபோன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. டாக்டர் போய் செக் பண்ணிங்களா? என்ன சொன்னாங்க? கண்ண முடிக்காதே. ஹார்மோன் பவர் கரெக்டாக இருக்குது. உயிரணுக்கள் பற்றி என்ன பேசுனாங்க? கால் வந்துட்டு
உயிரணுக்கள் சரி பண்ணணும். தம்பி வாடா, இந்த தள்ளி உட்கார். பெறம்மா அப்படி பிடினல கண்ணை முடிக்கா, என்னையவே நினச்சிக்கா. சும்மா உன் பலத்தெல்லாம் சேர்த்து பிடுறா பிடுறா பிடி. ஓகே, 76% இருக்கு. குழந்தைக்கு இது போதுமான சக்தி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன்னை சொல்லி உன் மனசை தளர்த்திருக்காங்க, புரியுதா? அதனால் உனக்கு அந்த சக்தியை மீண்டும் பிரதிபலித்து கொடுக்க வேண்டிய பவர் என்கிட்ட இருக்குது, நான் தாரேன். கால் வந்துட்டோம். கற்பனை என்றாலும் கற்சிரை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நான். அருமையான பாட்டு இல்லைப்பா? ஏன் உங்களை பார்த்தோன்னு இந்த பாட்டை நான் பாடிட்டேன்? உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், அவனுக்கு பேர் முருகம்னு வைக்கணுமா. அதனால தான் இந்த பாடலை நான் பாடினேன். நான் சொல்லக்கூடிய பழம் நீ வாங்கி சாப்பிடணும், உன் உடலில் தேவையான ஆற்றல் கிடைச்சிடும். வைகாசி விசாகம் எம்பெருமான் முருகனுக்கு உலகத்திலே புனிதமான நாள், உண்மையா இல்லையா? அந்த விசாக காலத்திலிருந்து ஜனன காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதுவே குழந்தை பாக்கியமாக மலரும். சகல சக்தியும் செல்வமும் பெற்று இருப்பாய். இந்தா வெற்றி அடைவாயப்பா, காப்பாற்றுறேன். அதிசயமாக பிறக்குண்டா. இந்தா நல்லா போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கால்வலி தீரும், பௌர்ணமிக்கு வந்து சேருங்கண்ணே, குணமாக்கி தரேன். பிள்ளைகளை நல்லா ஆக்கிடுவோம். போங்க தரேன் தரேன். நீங்கள் இது என்னண்ணே? கர்மசாமி அப்படியா? என் விவசாய இடங்கள் சம்மந்தமாக எனக்கு மனத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு கேட்டது யாருப்பா? என்னடா இடம் உனக்கு? விவசாய இடம் எவ்வளோ வச்சுருக்க? யாருக்கெல்லாம் குழப்பம் அதில்? உங்கள் ரெண்டுக்கு கால் வந்துட்டு வரலாம். ஆசை வச்ச பச்சை கிளியே, என்னக்கா உட்காருங்க. எத்தனை பிள்ளைய? எதை எடுத்தாலும் என் சொல்ல மீறி மீறி பேசி என் வீட்டுக்குள்ளே அமைதி இல்லாமல் இருக்குது சாமின்னு உன் உள்ளம் சொல்லுது. வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லை. செத்து போயிட்டமான கூட என் மனசில் தோணுது. அப்படி ஒவ்வொரு நாளும் கருப்பசாமியை நினச்சி நினச்சி நீ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கியான். அதானே கால் வந்துட்டு வா. ஊமை போல இருப்பான், வீட்டுக்குள்ளே சண்டை போடுவான், இருக்க மாட்டேன். நல்ல வேலை இருக்காங்களா? சுறுசுறுப்பான பே. சரிடா சரிடா. உன் பொண்டாட்டி வாய் திறந்து சொல்லலை, அவள் உள்ளத்துக்குள்ளே உள்ளதை நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீ அவளை குற்றவாளின்னு நினைக்கிறது இங்கே ஒன்றுமே கிடையாது. என்ன இவனை மாதிரி ஆட்கள் இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு லாபமே கிடையாது. என்னப்பா சொல்றீங்க? உண்மையா இல்லையாம்மா? இவனை மாதிரி ஆட்கள் இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு லாபமே கிடையாது. அதுதான் முக்கியம். உன்னுடைய விவசாய இடத்துக்குள்ளே போனேன், எதுவும் மாறுபாடாக எதுவும் செய்வன இவனை கோளாறு வச்சு நம்ம வெள்ளாமல் விளையாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. நான் கொஞ்சம் கண்ணை விழிச்சு பார்க்கட்டுமா? நீங்கள் ரெண்டு கண்ணை போடுங்க. ஐயா, அந்த இடத்த எனக்கு கொஞ்சம் அறுதிட்டு காட்டுப்பா. தண்ணீருக்காக ஒரு இடத்தை செலக்ஷன் பண்ணி அது அறவுரையோடு நின்று பலன் இல்லாமல் ஒரு இடம் ஏக்கருக்குள்ளே கிடக்கு. சரிண்ணா? அந்த இடத்து எல்லைக்குள்ள இவ்வளோ நீட்டத்தில் செம்பு தகடு சொருவி வச்சிருக்கு. இதுதான் உண்மை. இப்போ 3 ஆண்டு காலங்களாகவே இடத்த வச்சிருக்கவா வேண்டாமா, கொடுத்துருவோமா, எடுத்துருவோமா, இதை நம்பி பாடுபாட்டு நம்ம என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? பெரிய துயரமாக இருக்கமே, ஊரை விட்டு போகவும் முடியாது,
மரியாதையுடைய வாழவும் முடியலை. என்னதான் பண்ணு எனக்கு புரியலையேன்னு நீங்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கலாம். உண்மை தானே? கால் வந்துடுவாங்க. ஆதாரம் உன் திருப்பாதாரம் இந்த அவனியில் முனையன்றி துணையேது முருகா. உங்கள் கடனை தீர்க்கிறதுக்கு நான் பணம் தரேன். உங்கள் இடத்த பொன்விளையும் பூமியாக நான் புனிதமாக்கி தந்துட்டேன். வெற்றி உண்டு. இந்தா செல்வாக்காவா, நல்லா இருப்பாங்கண்ணே. வேறு என்னம்மா வேணும்? பணத்தை கொடுத்து ஏமாந்துருவான் உன் புருஷன். என்னையை நம்பி அந்த இடத்துக்கு போய் பேச சொல்லு. வேலையை நான் வாங்கித்தரேன். தந்த பிறகு பணம் கொடுங்க. சரிண்ணா? வா வெள்ளையந்தி, இந்த புண்ணியமடை வாய். இந்தாடா தம்பி, போலீஸ் வேலைக்கு போவாய். என்ன வேலைக்கு போ? இந்தா நல்லா இருக்கு கேட்டாங்க. கருப்பசாமி, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கண்ணீர் இருக்கு ஐயா, அதை சரியாக்கி தர முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்க. என்னக்கா உன் பிள்ளை எங்கே இருக்கு? வா. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், தொட்டால் மணக்கும் ஜவ்வாதேன், சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு, எட்ட இருந்தே சுவைத்தாலும் எங்க இருந்து எட்ட இருந்தே சுவைத்தாலும் இனிக்கும் மணக்கும். எவ்வளோ நாள் ஆச்சு? எதுக்கு போனாரு? காலில் விட்டுருவான். போனவன் பிள்ளையோட வருவான், நீ அழுத. ஏன் உன் மகன் பொண்டாட்டியோட தானே போயிருக்கான், உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு நல்லவான்னு தெரிய போய் தானக்கா அவன் கூட்டு போயிருக்கான். அழாமல் உட்காரு, உனக்கு விளக்கம் நான் சொல்லுவேன். இப்போ உன் மகன் அவளை விட்டு பிரிய மாட்டான். பிரித்து கொண்டு வரணுங்கிறது நியாயமும் கிடையாது. அவளை வேணும்னு அவன் சேர்த்துக்கிட்டான். இனிமேல் வரும்பொழுது குழந்தையோட தான் வருவான். என்ன பண்ண போகிற நீ சொல்லு? என்ன பண்ணணும்? நீ தான் மனதார ஏற்று உன் மனதை பக்குவப்படுத்தி வைக்கணும். அவன் அவனை நல்லா காப்பாற்றிக்கிடுவா. அவன் நல்லா பக்குவமான பிள்ளை தான், நல்லா அனுபவம் உள்ள பிள்ளை. காலில் வந்துட்டுவான். ஊரங்கும் உறங்கையிலே அவன் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு. அழாத, கண்ணீர் வடிக்காத, மனதை அடக்கு. அதுக்கு பிறகு தான் உனக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும். அழுதா கொஞ்ச நேரம் எங்கேயா போய் இருந்து அழுதுட்டு இங்கே வந்து வா. கண்ணை மூடு. முதல்ல உன் மனத்தை பக்குவப்படுத்து. நிதானமாக இரு முதல்ல. அப்பா வர சொல்லுங்க. சரி, எந்த ஊர் உனக்கு? அப்படியா? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பாரு, அவன் போட்டா கொண்டா போ. நான் வாங்க மாட்டேன். உண்மை தானே? அதுக்கு முன்னால் என்ன உத்தரவு இருக்குங்கிறத தெளிவுபடி தரேன். போயிட்டோம். இந்தா கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? என்னுடைய மனை சம்பந்தமாக மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குது. என்ன மனைன? வாங்க, கால் ஒன்று சொல்லலாம். இன்னும் ஒரு தடவை கால் ஒன்று வாங்க.
ஒரு காலத்தில் உங்கள் குடும்பத்தில் யாராவது சாமி ஆடினாங்களா? ஆடிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களா? இப்போ அதை நீங்கள் கும்பிடுறீங்களா? குலதெய்வம் உங்களுக்கு அந்த சாமி ஆனது இப்போ யாரும் இல்லை. போன் 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 கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். வீடு வாசல் சம்பந்தமாக 1.25 ஆண்டுகளாக மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு. தேவையில்லாத மனிதர்களின் இடைஞ்சலால் அங்கே நிம்மதியாக வாழவும் முடியலை, அந்த இடத்த வளர்த்துக்கிடவும் முடியலை. இந்த நிலைகளிலிருந்து மாற்றமாகி உனக்கு செம்மையாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவான். யாருக்கு கண்டிப்பாக பக்தர்கள் அமைதியாக இருங்க, மொபைல் ஃபோன் சைலண்ட் பண்ணுங்க, எரிச்சல் படுத்தாருங்க. பொறுமையாக இருங்கம்மா. என்ன பேச்சாங்க? இதற்கிடையில் வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போய் மனக்கோளாறு, எதையாவது எனக்கு அப்படி செய்யிட்டாங்க இப்படி செய்யிட்டாங்க அது இதுன்னு சொல்லி ஓயாத டென்ஷன் எடுத்துக்கிட்டு. கிரகங்கள் தான் காரணமே தவிர செய்வனை வினை கோளாறுகள் காரணம் இல்லை. அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதனால் உன் மனைக்கு தகுந்தமான விஷயத்தை நான் ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும் உனக்கு? இந்தா வந்து சேர்ந்துடும். உன் பிள்ளையே உனக்கு எதிரியாக நடக்கக்கூடிய விதியை உடைய வந்து அவன் மனத்தை பக்குவப்படுத்தி ஒற்றுமையாக்கி தரேன். நல்லா இருப்பா, சரியா? புண்ணியம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம், கல்யாணம். உனக்கு காது கேட்குமா? கேட்கும்ல? காது கேட்குமான்னு நான் என்ன சொன்னேன்? நீ என்ன கேட்ட என்கிட்ட வந்து? திருமணம் உங்கள் வீட்டில் யாருக்கு நடக்கணும்? நீ வா. கல்யாணம் என்னம்மா? காலில் விழுந்துட்டு வா. காலில் விழுந்து கும்பிட்டு வாக்கா. அவளுக்கு புரிய மாட்டேங்குது பாவம். உட்காரு. உன் வீட்டுக்குள்ளே வந்தேன். ஒரு முன்னோர்களுடைய ஆத்மா ஒன்று தெய்வமாக இருக்கும் உன் வீட்டுக்குள்ளே. அதெல்லாம் ஒழுங்காக கும்பிடுறீங்களா நீங்கள்? வீட்டு வாசலுக்கு போனேன். பக்கத்தில் ஒரு பைப் இருக்குது. அந்த பைப் விட்டு ரைட் சைடில் போனால் 2 மரங்களும் ஒரு சின்ன தெய்வமும் இருக்கிற இடம் இருக்குது. அதானே உன் தெரு. கால் வந்துட்டு வா. உன் புகுந்த விட்டு வகையறாக்களுக்கும் உனக்கும் அடிக்கடி மனக்குழப்பமும் தகராறும் நடக்கு. அதில் நிறைய பணங்களும் மன வருத்தமும் ஆகி கொஞ்சம் பகைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் உனக்கும் எதிர்ப்புலாம் ஆகித்தரேன். உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கை நடத்துறதுக்கு இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. புரியுதா? ஆனி மாதம் ஆடி அமாவாசைக்குள்ளே உன் பிள்ளைக்கு நிலையான தொழிலும் அமைஞ்சிரும், கல்யாணமும் நடந்துடும். தங்கமாக வாழ்வான். பெற்றுக்கா. பிள்ளை பொம்பளை பிள்ளை பச்சையம்மாள்னு பேர் விட்டுக்கா. வாழ்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. பாலக்காடு, கேரளம், பாலக்காடு. எங்கே இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? கிருஷ்ணகிரி. நான் வரலங்க. நீங்கள் பாலக்காட்டு மாதவனோ? നിങ്ങൾ പേരെന്താ? നിങ്ങൾ പേർ? അനിൽകുമാർ. ഓ, ഇവിടെ വാ. வெளிநாடு சம்மந்தமாக தொழில் தொடர்புடையவர் யார்? ஃபாரின் சம்மந்தமாக தொடர்பு உண்டா உங்களுக்கு? உங்களுக்கு உங்களுக்கு வா. மாவட்டம் கால் வந்துட்டு வா. கண்ணிருந்தும் அமைதி. ஏக்கா கீழே உட்காரு. என்ன பரிமாற்றம் நடக்கு? சக்கா பக்கா கிக்கானுக்கிட்டு. என்ன வேணும்ப்பா?
ஒரு கையில் எடை கூடுதல் இருக்குது, ஒரு கையில் எடை குறைவாக இருக்கு. என்னென்னு பார்ப்போம். என்னடா வேணும் தம்பி? நீ கண்ணை மூடு, நான் உன் வீட்டுக்குள்ளே வரட்டும். உங்கள் எல்லைக்குள்ள நுழைந்தவொன்னு ஒரு சர்ச்சு வருது இருக்கா? கிறிஸ்தவ சர்ச்சு ஒன்று, ஒரு பள்ளி உண்டா? வேற என்ன பள்ளி இருக்கு? இருக்கு. வேறு மதத்தை காட்டுதான் ஏதாச்சும் காட்டணும். அப்புறம் ஐயப்ப சாமியை வழிபடக்கூடிய இடம் இருக்காங்க. காலில் ஒன்று. உண்மையை சொல்லணும், நம்ம பொய் சொல்லிடக்கூடாதம்மா. ஏன் இந்த பிரச்சனை நமக்கு தெரியணும் தாயி. யாரால் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுங்கிறது நமக்கு விளங்க வேண்டாமா? மகனே, அருகில் வா. உன்னுடைய மகனுக்கு கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் இப்பொழுது மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் அவனுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. உண்மை. இரவில் தூங்க மாட்டான், மனக்குழப்பம் அடைவான். உங்கள்கிட்ட தேவையில்லாமல் டென்ஷனா அவனை அமைதிப்படுத்த முடியாத வேதனை. இது ஏன் வந்தது? செய்வன கோளாரா, இல்லை அவனுக்கு வேலை சம்பந்தமான சிந்தனையா, இல்லாட்ட வேற சிந்தனையா அப்படின்னு ஒன்று இருக்கு. 2 விதமான கோளாறு. ஒன்று, ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தமாக அவனுடைய உள்மனம் பாதிக்கப்பட்டது ஒன்று. இன்னொன்று, அவன் நினைத்த வேலையை பெற முடியாமல் அவன் தோல்வி அடைந்தது 2. இப்போ அதுக்கு அடுத்து ஜோப்புக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட எந்த ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு கற்பனை செய்து கொண்டு மன சிதைவை அடைந்து விட்டான். இதுதான் உண்மை. கால் ஒன்றுவா. காயே, நீ கனியாகி அவன் கண்ணீரை நிறுத்துவாயா? பாப்பா, இந்த கனியை வீட்டில் போய் அறுத்து புழிஞ்சு அவனுக்கு கொடு. மேலெல்லாம் தேய்ச்சி குளிக்க வை. அவன் கண்ணீர் நீக்கும். கவனம் என் பக்கம் வரும். கருணையை கொடுத்து அவனை செம்மையாக வாழ வைப்பேன். அடுத்து வரும்போது நீ அவனோடு என்னை பார்க்க வருவாய், ஆனந்தமும் பெறுவாய். சென்று வா மகனே, சென்று வா. பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். எஸ். கர்பசாமிக்கு அதே பாலக்காட்டு எல்லை. தொழில் சம்பந்தமாக நீங்கள் பாலக்காடா? தொழில் சம்பந்தமாக சிந்தனை செய்து வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? வா. பூமிக்கு கீழே பொண்ணு இருக்குமா, பொருள் இருக்குமான்னு யாரோ சொன்னாங்கன்னு தேடி இடிச்சு பார்த்தேன், ஒன்றுமே இல்லைன்னு உண்மையும் தெரிஞ்சாச்சு. காலனுக்கு வா. உன் இடத்த பேக் போட்டு பார்த்தேன். விவசாய இடத்தினுடைய கடைசி பகுதியில் ஒரு மலை சரிவு போல் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் அதிசயங்கள் இருக்குமோன்னு கொஞ்சம் யாராவது சொன்னாங்களா அவனுக்கு? வித்தியாசமாக எதுவும் இருக்குன்னு யாரும் சொன்னேன், அவனுக்கு குழப்பம் பண்ணாங்களா? இல்லைங்க, அது கோயிலுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கோயில் கமிட்டி கிட்ட கேட்டால் அந்த கோயில் கமிட்டி சரி பார்க்கலாம், 2 வருஷமாக சொல்லிட்டு இருந்த கோயிலுக்கு, சாமி கோயிலுக்கு, சிவன் கோயில் கட்டுறதோ முருகன் கோயில் கட்டுறதோ நம்ம கொடுத்துடலாம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லி நான் கமிட்டிக்காரர் சொன்னங்காட்டி பார்க்கலாம். எப்படி இதுவே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி போடுறது. சற்று பொறுமையாக இரு, அதை உனக்கு வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. அங்கு ஒரு அதிசயமான பொருளை நீ எடுப்பாய். அவரை குணமாக்கி தரேன். 3 முறை என்னை பார்ப்பாயாக. வார பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். உன் இடத்துலேருந்து கொஞ்சம் மண் கொண்டு வா. ஓ, ஜெயிச்சிருவேன். காடு விற்காமல் இருக்குது, ஒரு காடு விற்க வேண்டிய இடத்துல மண் கொண்டு வா. வா, பௌர்ணமிக்கு முதல் வரணும். 11ஆம் தேதி வா. போய்ட்டு வா.
கர்மசாமிக்கு. அதே பாலக்காட்டு எல்லை பெண்ணடியாள். வாமா வா. என்ன